ட்ரீம் ஹவுஸ் டெவலப்பர்ஸ் தஞ்சாவூர்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு இன்ஜினியரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு 5லேருந்து 10 வருஷம் அவருக்கு முன் அனுபவம் இருக்கான்னு பாருங்க. ஓகே. ஒரு கட்டின வீடு வந்து ஒரு 3 வீடு நீங்க போய் டைரக்டா சைட் விசிட் பாருங்க. அவங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக் கேளுங்க. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. எப்படி வீடு கட்டியிருக்காங்க என்ன இதுன்னு ஃபீட்பேக் கேளுங்க. மூணாவதா டீம் அவர்கிட்ட இருக்கா? கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அந்த டீம் அவர்கிட்ட இருக்கா? எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கா? அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு போதிய நாலேஜ் இருக்காங்கிறதையும் நீங்க பேசி கொஞ்சம் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கொட்டேஷன் அனலிஸ்ட் கொட்டேஷன் வந்து குறைந்தது நீங்க ஒரு 3 கான்ட்ராக்டர்கிட்ட அல்லது இன்ஜினியர்கிட்ட கொட்டேஷன் கேளுங்க. அந்த கொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு கம்மியா உங்களுக்கு கோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பீரியாரிட்டி அப்படின்ற நோக்கத்துல அந்த கொட்டேஷனை பார்க்காம அதுல வந்து என்னென்ன மெட்டீரியலுக்கு எந்தெந்த பிராண்ட்ல வந்து கொடுக்குறாங்க, என்ன குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத நீங்க ப்ராப்பரா செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிவெடுங்க எந்த ரேட்ல உள்ள கான்ட்ராக்டருக்கு நீங்க கொடுக்கணும். 5வது அந்த கான்ட்ராக்டரோட 1 to 1, அதாவது நேரடியா நீங்க பேசக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது எல்லாருடைய கனவும் பாத்தீங்கன்னா எப்படி உங்களோட ட்ரீம் ஹவுஸை எப்படி நிஜத்துல கொண்டு வர்றது, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படின்றப்ப உங்களோட எண்ணங்களை அவங்க வந்து உள்வாங்கிக்கிறாங்களா, நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு கான்பிடென்ட் ஆகிற மாதிரி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்களா, அதை நீங்க வந்து முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு 6 மாத காலம் நீங்க அவர் கூட தான் டிராவல் பண்ண போறீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கா, இவர் வந்து ப்ராப்பரா நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத ஈஸியா உங்களால செலக்ட் பண்ண முடியும். உங்களோட கனவு வீடு சிறப்பாக அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.